நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறேன். அந்த பிரண்டையை நான் எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி துவையல் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சமாக தான் இருக்குது பிரண்டை. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வழியில் கொஞ்சம் பிரண்டையும் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா அடியில் இருக்குது பாருங்கள், அந்த முத்தனை கிளையெல்லாம் எப்போவுமே கிள்ளக்கூடாது. இந்த மாதிரி ஒடிக்கும் போதே சவுண்டு வரும், ஒரு மாதிரி எலசாக இருக்கும், அதுதான் கிள்ளி எடுத்துக்கணும். நான் கிள்றேன் பாருங்கள். நல்லா அந்த கொழுந்தாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கணும், இலையெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம மாடி தோட்டத்தில் இந்த ஒரு பிரண்டை சும்மா அப்படி நட்டு வச்சேன், ஆனால் நல்லா ஓரளவுக்கு வந்துச்சு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-3 கிளை போல் வந்தது கிடச்சது. அது கூட நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பிரண்டை பார்த்தேன், அதை கிள்ளிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுதான் அது. இதை நான் எப்படி இப்போ க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் நேற்றே பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கதிர் பார்த்திங்கன்னா எழுந்துருடா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ளார நம்ம பிரண்டைக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம், அப்புறம் பூண்டுமே உரித்து எடுத்துப்போம் இங்கேவே அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து மேலேயே குடிச்சிட்டு இந்த பிரண்டையை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமிச்சல் கொடுக்கக்கூடிய பொருள். நம்ம கையில் கிள்ளும் போதே எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக கிள்ளிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கை அந்த விரல் நுனி எல்லாம் ஒரு மாதிரியே இருந்தது. நமிச்சல் கொடுக்கக்கூடிய பொருள் இது. இந்த மாதிரி லைட்டாக நம்ம அந்த ஒரு கணுவாக இருக்கும், அந்த கணுவை மட்டும் நம்ம இப்படி கிள்ளி எடுத்தோம்னா ஒரு மாதிரி நார் மாதிரி வரும், அதை எடுத்துடணும். இதை பாருங்கள், இப்போ நல்லா தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த கணுவில் நம்ம கிள்ளனோம்னா இந்த மாதிரி அந்த அந்த நார், அந்த லைட்டாக தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி அதை நாலா பக்கமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மேலே எடுத்துடணும். அந்த தழையெல்லாம் போடக்கூடாதுங்க, ஒரு மாதிரி இது நமிச்சல் தன்மை கூடியது இல்லையா, அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசிடணும். நான் எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவாக தான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ நான். இந்த மாதிரி அந்த மேலே தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நார் இல்லாமல் அந்த தோலெல்லாம் லைட்டாக அதுவே வந்துடும் நம்ம கிள்ளும் போதே. இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ காமிச்சேன் அவ்வளோவுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் போயிடுச்சுங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நல்ல பிரண்டை நமக்கு கிடச்சிது, க்ளீன் பண்ணி எடுத்தது. கூடவே பூண்டுமே உரித்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பிரண்டை துவையல் பார்த்திங்கன்னா நல்லா பசியை தூண்டக்கூடிய ஒரு உணவு. அதை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா பசி எடுக்கும். ஆனால் ஹீட்டான பொருளுங்க இது. அதே மாதிரி நமிச்சல் தன்மை கொடுக்கும். நான் இப்போ பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணி கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இப்போ எப்படி அதை வதக்கி துவையல் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எண்ணெய் நல்லா காய விட்டுட்டு வரமிளகாய் தாங்க போடணும், பச்சை மிளகாய் போட்டுறாதீங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி பூண்டு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இது நமிச்சல் கொடுக்கும் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அந்த நமிச்சல் தன்மை கம்மியாயிடும். வரமிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா செவர வதக்கி எடுத்துப்போம். இந்த பிரண்டை ஊறுக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பதமாக செய்யணுங்க, இல்லைனா நாக்கெல்லாம் இது நமிச்சல் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அதனால் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக பார்த்து பதமாக செய்யுங்க. அடுத்ததாக நம்ம பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிப்போம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து போட்டு புளி கொஞ்சம் லைட்டாக சேர்த்து போடும்போது பார்த்திங்கன்னா இந்த நமிச்சல் தன்மை கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வதக்கும் போதும் நல்லா வதக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே துவையலில் பூண்டு அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லையா. ஆல்ரெடி பிரண்டை துவையல்னாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படின்னு தான் இருக்கும். இந்த பூண்டு போடுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளியுமே போட்டுப்போம். தக்காளியை போட்டு நல்லா ரொம்ப நேரம் வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றிட போகிறீங்க, தண்ணி ஊற்றாமல் வெறும் இந்த எண்ணெயில் மட்டும்தான் வதக்கணும். பிரண்டை துவையல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிக்க வேண்டியது தாங்க. ஆனால் இது பதமாக செய்யணும், இல்லைன்னா அந்த நாக்கில் நமைச்சல் தன்மை அதிகமாகிடுச்சுன்னா நாக்கெல்லாம் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ வந்துட்டு நான் அதை நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்குறேன். தாளிப்பு கொடுத்து உடனே சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா விடுங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் விட்டு இந்த ஒயிட் ரைஸில் இந்த பிரண்டை ஊறுகாயை போட்டு சாப்பிடும்போது அப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படின்னு இருக்குங்க. கண்டிப்பாக பிரண்டை ஊறுகாய் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய துவையல் பண்ண இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.